ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். காதலர் தினத்தில் வெளியாகி இருக்கும் கப்புள் ஃப்ரெண்ட்லி படம் டைட்டிலில் மட்டுமல்ல, உண்மையிலேயே படமும் வித்தியாசமானதாக அமைந்ததா? விமர்சனத்தை பார்க்கலாம் இப்போது. யூவி கிரியேஷன்ஸ் அஜய் குமார் ராஜு தயாரிப்பில் அஸ்வின் சந்திரசேகர் எழுதி இயக்கி வெளிவந்திருக்கும் படம் இது. ஹீரோ சிவா கேரக்டரில் சந்தோஷ் சோபனும், ஹீரோயின் மித்ரா கேரக்டரில் மானசா வாரணாசியும் நடித்திருக்கிறார்கள். இவர்கள் தவிர யோகி பாபு, சுனில் போன்றவர்களும் முக்கிய வேடங்களில் வருகிறார்கள். தினேஷ் புருஷோத்தமன் ஒளிப்பதிவும் ஆதித்யா ரவீந்திரன் இசையமைத்தும் இருக்கும் படம் இந்த படம். தெலுங்கு அண்ட் தமிழ் வெர்ஷனாக வெளிவந்திருக்கிறது. திருச்சியில் வசிக்கும் ஹீரோ சிவா சந்தோஷ் சோபன் படித்த படிப்பிற்கு வேலை கிடைக்காமல் அப்பாவிடம் எப்போதும் திட்டு வாங்குவது பொறுக்காமல் சென்னைக்கு வந்து இங்கும் வேலை கிடைக்காததால் ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுகிறான். சென்னையில் வேலை இல்லாமல் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் மித்ரா மானசா ரேபிடோ சவாரி மூலம் ஒரு முறை சிவா சந்தோஷை சந்திக்கிறாள். அடிக்கடி சந்திக்கும் சூழ்நிலை அது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் வாங்க போங்க என்று பேசிக்கொண்டிருப்பவர்கள் உரிமையோடு பேசிக்கொள்ளும் அளவுக்கு நெருங்குகின்றனர். லிவிங் டுகெதராக ஒரே அறையில் தங்குகின்றனர். இவள் கொடுக்கும் ஐடியாவால் அவனுக்கு இன்டீரியர் டெக்கரேஷனில் படிப்படியாக வேலை கிடைக்கிறது. ஆனால் அவளுக்கு வாய்ப்புகள் வறட்சியாகவே இருக்கிறது. அவன் போக்குக்கு அவள் வராததால் இருவருக்குள்ளும் கிளாஷ் ஆகிறது. இந்த படத்தின் பெரிய ப்ளஸ் பாயிண்டே நாயகி மானசா. அவருடைய அட்டாச்மெண்டான நடிப்பு தான் ரொம்பவே கவர்கிறார். நாயகி நாயகனுக்கான நெருக்கம் படிப்படியாக சொல்லப்பட்டிருப்பது மிக நுணுக்கமாக நன்றாக செய்திருக்கிறார் இயக்குனர். முதல் பாதி முழுவதும் லவ்லியாக லைக்லியாக செல்லும் படம் இரண்டாம் பாதியில் ஒரு விஷயத்தில் சிக்கி அல்லாடுது. ஆனால் அதிலும் இன்வால்வ் ஆக ஹீரோ ஹீரோயின் நடித்திருப்பதால் படம் ஒன்ற வைக்கிறது. இந்த காதல் கதையில் ஹீரோ சந்தோஷின் ஃபேமிலி அப்பா அம்மா அண்ணன் அண்ணி என்றும், ஹீரோயினின் அம்மா அப்பா என்றும் அவர்களுக்குள் இருக்கும் முக்கியத்துவம் இருக்கும்படியான கேரக்டரில் படத்தை வாழ வைத்திருக்கிறார் இயக்குனர். ஏன் ஹீரோ கேரக்டரை விட ஹீரோயின் கேரக்டர் கவர்ந்தது ஆகிறது என்றால், வேலை கிடைக்கவில்லை என்ற புலம்பல் தானே தவிர முயற்சி குறைவாக இருக்கிறது ஹீரோவுக்கு. ஹீரோயின் சொல்லும் ஆலோசனையால் தான் அவனுக்கு ஜாப் கிடைக்கிறது. அப்படிப்பட்ட காதலியை எடுத்தெறிந்து பேச எப்படி மனசு வரும் என்று நினைக்க தோணுது. அதே சமயம் உலக இயல்பு இதுதானே என்று நினைக்கவும் முடியுது. இதில் முதல் பாதி முழுவதும் புதுசானது தான். இரண்டாம் பாதியில் நாயகியின் நிலை பற்றியது பழைய பாணி நாட்டுதான். நம்மை உருக்க நினைத்து சலிப்படைய வைத்து விட்டாரோ என்று நினைக்க தோன்றுகிறது. ஸ்டைலிஷான படமாக்கல் படம் பார்க்க வைக்கிறது. ஹீரோ ஹீரோயின் அத்துமீறல் சர்வசாதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பெற்றோர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரும் விஷயமாக தான் இருக்கிறது. என்னதான் நடப்பது தானே என்று சொன்னாலும் அதை வெளிச்சம் போட்டு காட்டி இதை சகஜமாக இந்த படங்கள் ஆக்காமல் இருப்பது நல்லது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். Thank you all. Bye bye.